ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒன்றை வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கின்றாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். உதிக்கும் சூரியனைப் போல் உன் வாழ்க்கை வீணடிக்கத்தான் போகிறது. விழிகள் திறக்கப்படும். என் அன்பை நீ புரிய போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். நீந்த முடியாத மீனை எப்படி கடல் அலை கரையில் தள்ளும், அதுபோல்தான் விமர்சனங்களும் உன் மீது வைத்திருக்கும் விமர்சனங்களை தாண்டி நீ உழைக்க கற்றுக்கொண்டால் வெற்றி பெற்றாகத்தான் ஆக வேண்டும். எந்த சரித்திரத்தையும் நீ படைக்கத்தான் போகிறாய். என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி அவர்களுடைய வைராகியம்தான் இங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதை கெட்டியாக நீ கரம் பற்றி யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையிலிருந்து நீ எடுத்துக்கொள்கின்ற இடத்திலிருந்து மட்டும் நீ பின்னோக்கி வந்து விடாதே. உன்னை பற்றி விமர்சனங்கள் வைக்கும் போது அவர்கள் என்ன சொல்வதை விட நீ உனக்கு நீயாகவே இருந்துவிட்டால் யார் முன்னாடியும் மண்டியிட தேவையில்லை. மன்னிப்பு கேட்கவும் அவசியமில்லை. உன் மகிழ்ச்சியின் திருப்தியும் உன்னுடைய தேடலில் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்கான ஒன்றை உன்னிடத்தில் வருவதற்கு இங்கு யாராக இருக்கும்போது அதை மகிழ்ச்சியாக வரவேற்க தயாராக இரு. உன்னோடு நிகரான உறவே உன்னிடம் என்னை பற்றி இப்படித்தான் வேண்டிக் கொள்கிறார். நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் பல நேரங்களில் எங்கே என்று தெரிந்து கொண்டிருந்தால் நமக்காக ஒருவர் நம்மை தேடி வந்து உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது, நான் வேண்டிக் கொண்டு விட்டேன் என்று சொல்லும் பொழுது நம் மனம் எப்படி இனம் புரியாத சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றதோ என்று அதை அனுபவித்து நமக்கு மட்டும்தானே தெரியும். யாருமே இல்லை என்று தனிமை நினைவுகளை கொண்டு மட்டுமே வருந்தி கொண்டிருந்த என் குழந்தைக்கு இவர்தான் உனக்கானவர், இவர்தான் உன் உயிருக்கு நிகரானவர் என்பதை புரிய வைக்கும் நேரமும் நெருங்கிவிட்டது. உனக்காக நல்ல விஷயத்தை நல்ல மனதோடு வேண்டிக் கொள்ளும் ஒருவர் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் போது தேடி வரும் அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடாதே. தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது அவமானம் என்று நினைத்து விடாதே. அதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் இங்கே மானமாக இருக்கும். அதனால் ஒரு விஷயத்தை பற்றி தெரிய வேண்டும் என்றால் அதை பற்றிய புரிதலும் அதை பற்றிய அறிதலும் உனக்கு தேவைப்படுகிறது. அந்த அறிதலும் உன் உயிருக்கு நிகரான ஒருவரின் மூலம் உனக்கு கிடைக்க பெறத்தான் போகிறது. உன் கைகளுக்கு கிடைக்காத வரை அந்த விஷயம் உனக்கு மிக பெரும் மலையாகத்தான் தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த சின்ன விஷயத்திற்காக என்று கூட வாழ்க்கையின் மீது நீ சலிப்பை ஏற்படுத்துகின்ற நிலைக்குத்தான் நீ வந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அத்தனையும் தாண்டி உனக்காக உதவியை சரியான தருணத்தில் இவர்தான் உன்னை வந்து அங்கு கொடுக்க போகிறார். நடப்பது எதுவாக இருந்தாலும் அந்த உறவை மட்டுமே விட்டுவிடாதே. தேடி வரும் அதிர்ஷ்டம் உனக்காகவே வந்திருக்கும் போது உன் நிலைமை என்னவென்று புரிந்து கொண்டு வந்திருக்கும் போது உன் மனநிலையை பார்த்து வந்திருக்கும் போது அந்த உறவானவரே உனக்கான வெற்றி செய்து கொண்டு வரத்தான் போகிறார். முடியாத செயல் ஒன்று எதுவுமே கிடையாது அல்லவா? அந்த முடியாத செயல் என்று நீ எதை எண்ணிக்கொண்டிருந்தாயோ அதை நடத்தி தருவதற்கும் உன் உயிருக்கு நிகரான அந்த உறவை உன்னிடத்தில் வந்து உனக்கான ஒரு தொடக்கத்தை தொடங்கி வைக்கப் போகிறார். நம்பிக்கை இல்லாதவர்களுக்குத்தான் அங்கு தோல்வியை முடக்கி விட்டது போல் என்று நினைத்து கொண்டிருப்பாய். ஆனால் துணிந்து செயல்பட்டு நாம் வெற்றி பெறும் வரை போராடி கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாக வெற்றி என்னும் ஒன்றை நாம் பெறத்தான் போகிறோம். நமக்கான விஷயம் நம்மை தேடி வரும்போது நாம் எவ்வளவு பெரும் மகிழ்ச்சி அடைவோம். அதுபோலதான் அந்த உயிருக்கு நிகரான உறவு நம்மை தேடி வந்து நமக்கான வெற்றி செய்தியை தரும்போது நாம் அத்தனை அளவுக்கு சந்தோஷத்தை அடையப் போகின்றோம். உன் இலக்கில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து. மாபெரும் வெற்றிக்கு உரியவனாக நீயே மாறப்போகும் தருணத்தை அவரே வந்து உனக்கு உதவி செய்யும் நேரத்தையும் நெருங்கிவிட்டார்.
அவர் இப்படி சொல்லிவிட்டாரே, இவர் இப்படி சொல்லிவிட்டாரே என்று 4 பேருக்காக நீ இதனால் வரை வாழ்ந்ததெல்லாம் போதும். அந்த 4 பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன் முடிவையே சில நேர கட்டத்தில் நீ மாற்றி அமைத்திருக்கின்றாய். அதுவும் எனக்கு புரிகிறது. ஆனால் அத்தனையையும் தாண்டி உனக்கு மிஞ்சியது என்ன? உனக்கு மிஞ்சியது என்ன? உன் மன அழுத்தங்கள் தான், உன் கண்ணீரும் கவலையும் தான். அந்த கண்ணீருக்கும் கவலைக்கும் விடை கொடுக்க வேண்டும் என்றால் உன் மனசாட்சிக்கு உட்பட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ தீர்மானித்துக் கொள் என்று தான் சொல்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் என் தாய் விதித்த விதிப்படிதான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கும்போது எதற்காக யாருமே இல்லை என்று நீ வருந்துகின்றாய்? நான் உனக்கான ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கின்றேன். நடக்கப் போவதை நான் விழித்திருக்கும் போதே நீ என் ஆசியோடும் என் அருளோடும் என் ஆசீர்வாதத்தோடும் என் உத்தரவுபடிதான் அங்கு நடந்து கொண்டிருக்கும் போது உனக்கான வெற்றி செயலும் உன்னை தேடி வரத்தான் போகிறது. வருகின்ற காரணத்தை தேடிக்கொண்டே நீ அதன் பின்னால் சென்று கொண்டிருந்தால் உனக்கான தீர்வை நீ எட்ட முடியாது. எத்தனை காலம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருந்தாலும் உனக்கான பாதையில் நீ தெளிவாக இருந்தால்தான் இறுதி வெற்றியை பெற முடியும். காலம் உன்னை தூக்கி எறிந்து விட்டதோ, இதைதான் நான் என்ன செய்வது என்பதில் நீ அங்கு கலங்கி கொண்டிருக்காதே. வாழ்வில் விழுந்து விழுந்து ஓடினாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நான் விதித்த விதிப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றாய் என்று நீ தீர்க்கமாக நம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டும்தான் உன் கவலை உன்னை விட்டு அவளும். படிப்படியாக நானும் இல்லை, எதிர்த்து நின்று போராடு, அனைத்தும் நன்மைக்காக என்று தீர்க்கமாக இரு. காலம் உன்னை தூக்கி எறிந்து விட்டதோ, இவ்வளவுதானோ என்று நினைக்கின்ற பட்சத்தில் இந்த வராகி உன்னை தாங்கி பிடிப்பேன் என நம்பு. உன் வேண்டுதல் நிச்சயமாக பலம் பெறத்தான் போகிறது. உனக்கு துணையாக நான் இருக்கத்தான் போகிறேன். எத்தனை விஷயத்தில் நீ இவ்வளவு முகம் கலை இழந்து காணப்பட்டு யாருமே இல்லை என்று தவிக்கின்ற தருணத்தில் கூட உன் உயிருக்கு நிகரான அந்த உறவை உன் கண் முன்னே காட்டி உனக்கான அடையாளத்தை கொடுக்கத்தான் போகிறேன். எங்கே தரம் தாழ்த்தப்பட்டு விட்டேன், எங்கே என் மரியாதை இழந்து விட்டேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே உனக்கான வெற்றி செய்தி அவரே உன்னை தேடி வந்து கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நானே உனக்கு தோளோடு தோளாக இருப்பதே அறியத்தான் போகிறான். அவரின் மூலம் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்தி தந்து தகுந்த நேரத்தில் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வெற்றி செய்தியை மட்டுமல்ல உதவியையும் தருவேன் என்று சொன்னேன் அல்லவா? அவரின் மூலமாகவே உனக்கான வேண்டியது உன் கைக்குள் எட்டத்தான் போகிறது. எட்டவில்லையோ என்று எண்ணிக்கொண்டிருந்த காலத்தை எல்லாம் முடித்து வைத்து நிகரான அவரின் மூலம் கொண்டு வரத்தான் போகின்றேன். என் குழந்தையே, எந்த காரியத்தாலும் வளம் பெற முடியவில்லை என்று எண்ணிக்கொண்டு இருந்த காலங்கள் எல்லாம் கரைந்து முடிந்து விட்டது. நீ நினைத்தது தகுந்த நேரத்தில் உனக்கு கிடைக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்வேன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த உதவியை அவரின் மூலமே உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன். மாற்றங்கள் தேடி வரும்போது அதை நல்ல விதமாக எடுத்துக்கொள்வதற்கான ஒன்றை மட்டும் பெற்றுக்கொள். உன் கஷ்ட காலத்தை எல்லாம் தாண்டி நீ வந்துவிட்டாய். நீ ஜெயிப்பதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். உன் வாழ்க்கையை குறை கூறி கொண்டிருக்கின்றார்கள் என்று குறை கூறுபவர்களை மட்டுமே நினைத்து கொள்ளாதே. அவர்களையும் தாண்டி உன் வாழ்க்கை ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை நீ எட்டிவிட்டாய். உன் மனதில் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் போதே உனக்கு யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய், அத்தனை பேருக்கும் பதில் நான் கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றேன். நீ உன் போராட்ட களத்தில் தைரியமாக துணிந்து செயல்படு. உனக்கு உதவுவதற்காக நான் தயாராகிவிட்டேன். இனி எதற்காக மனம் பதற்றம் அடைகிறாய்? நீ எதற்காக மனம் கலங்கி கொண்டிருக்கின்றாய்? எல்லா செயலும் என் ஆசைப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இறுதியில் உன் கைகளுக்கு வந்து சேரும்போது சர்வ நிச்சயமாக வெற்றியை மட்டும்தான் கிடைக்கப் போகிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என்னை புண்ணிய பலனை பெறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். நேரம் மாறிவிட்டதோ, மாறுமோ என்று கிடைக்கின்ற சந்தேகத்திற்கு எல்லாம் விடை கொடுக்கும் தருணத்தை இந்த வராகி
உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். பலனை எதிர்பார்த்து கொண்டு ஒவ்வொரு செயலிலும் செய்வதை விட இந்த தாயின் மீது பாரத்தை போட்டு நீ ஒவ்வொரு செயலும் செய்து கொண்டு பார். அந்த முடிவில் நீ உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இரு. நம்பிக்கையோடு செயல்பட அத்தனை காரியத்திலும் உனக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும். எதிர்பார்ப்பின்படி உன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று தானே சந்தேகித்துக் கொண்டே இருக்கின்றாய். சந்தேகம் கொள்ளாதே. எழுதுவது யார் என்று நினைத்து விட்டால் உன் வராகி நானாக இருக்கும்போது நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.